வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் சிம்பிளாக ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலையில் வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு செய்கிற மாதிரி பருப்பு கூட்டு பீட்ரூட்டு பொரியலும் டக்குன்னு ஒரு சூப்பராக ஒரு ஆம்லேட் ரெசிபின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லஞ்ச் காம்போ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சிறிய ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நான் குக்கர் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் வத்தல், இதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே தக்காளி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகம் வேண்டாம். நம்ம நல்லா சாப்பிட பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு நம்ம வைக்கிறோம். சிம்பிளாக தேவையான அளவுக்கு உப்பு கலந்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து இறக்குனா போதும். கொதிக்கணும்லாம் வேண்டாம். நமக்கு ஏற்கனவே பருப்பு வேக வச்சதான் அருமையாக பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்பிளாக ஒரு சாதம் அடித்து பீட்ரூட் வச்சு இந்த மாதிரி ஒரு பருப்பு கூட்டு வச்சு நல்லா எண்ணெயோ நெய்யோ நல்லா சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பீட்ரூட் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் போட்டுக்கோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். நான் சொன்ன மாதிரி இப்போ வேகட்டும். ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒன்றும் பாருங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சிறிய ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இடித்ததையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட் வேக வச்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதோடய சேர்த்துக்குங்க, வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் பீட்ரூட் தண்ணியாக. இதை ஒரு நிமிஷம் இப்போ அடைச்சி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியுமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ நல்லா நம்ம ஏற்கனவே வேக வச்ச பீட்ரூட்டு தான், ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. இப்போ இதில் நம்ம பீட்ரூட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆம்லேட்டுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். டக்குன்னு ஒரு அவசரமாக எங்கள் வீட்டில் இப்போ ஆம்லேட் கிட்ட டக்குன்னு அவசரமாக ஊற்றி கொடுத்துருவோங்க. அந்த மாதிரி ஒரு முட்டை ஆம்லேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டக்குன்னு வீட்டில் அவசரமாக ஒரு முட்டை ஊற்றுன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி ஊற்றி செஞ்சு கொடுப்பேன். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டக்குன்னு வேகமாக மேலே இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கலாம். வதக்கிட்டு இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். டக்குன்னு வீட்டில் ஒரு முட்டை விட்டு அவசரமாக உடனே செஞ்சு கொடுக்குறோம் அந்த முட்டை ஆம்லேட்டை. அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு முட்டை நல்லாவே வெந்திருக்கு. இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த சைடு வேகட்டும். இப்போ நம்மளுடைய அருமையாக டக்குன்னு செய்யக்கூட ஒரு ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக இன்றைக்கி லஞ்ச் மெனு தாங்க நம்ம பார்த்துருக்கோம். பீட்ரூட்டு பொரியலும், சாம்பார், நல்ல பருப்பு கூட்டும், ஒரு முட்டை ஆம்லேட்டும் போட்டுருக்கோம். டக்குன்னு எல்லாமே நம்ம இன்றைக்கி குயிக்காக செய்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லஞ்ச் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம டேவிஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாங்க. பீட்ரூட்டாலும் பருப்பு கூட்டினாலும் ஆம்லேட்னாலும் எல்லாமே டக்குன்னு செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.